இசை உலகில் கான குயில் என்று அழைக்கப்பட்டாலும் உணர்ச்சிகளின் சங்கமமாக ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு உயிரூட்டியவர் எஸ். ஜானகி. ஒரு பாடலை பாடுவதில்லை, அந்த பாடலாகவே மாறிவிடுபவர். தென்னிந்திய திரை இசையின் பொற்காலத்தை உருவாக்கிய குரல்களில் தனித்து நிற்பவர் அவர். இசையின் அந்த தேவதையைப் பற்றி சற்று அறிந்து கொள்ளலாம். ஆந்திர மாநிலம் குண்டூரில் பிறந்த ஜானகிக்கு இசையின் மீது இருந்த ஆர்வம் அவரை சென்னைக்கு அழைத்து வந்தது. 1957 விதியின் விளையாட்டு என்ற படத்தில் தொடங்கிய பயணம் சுமார் 60 ஆண்டுகளுக்கும் மேலாகத் தொடர்ந்தது. தொடக்கத்தில் சிறிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் தனது தனித்துவமான குரல் வளத்தால் மெல்ல மெல்ல ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமா உலகையும் தன் வசப்படுத்தினார். எஸ். ஜானகி அவர்களின் குரலில் இருக்கும் ஒரு விசித்திரம் என்னவென்றால், எந்த வயதினருக்கும் எந்த உணர்ச்சிக்கும் அவரால் குரலை மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு குழந்தை போல் பாடுவதற்கு அவர்தான் முதல் தேர்வு. அதேபோல் ஒரு முதியவர் அல்லது ஒரு துடிப்பான இளம் பெண் என பாத்திரத்திற்கு ஏற்ப அவர் வெளிப்படுத்தும் உணர்ச்சிகள் வியக்க வைக்கும். தனது 19வது வயதில் 1957 தமிழ் திரையுலகில் பின்னணி பாடகியாக அறிமுகமானார். அவர் முதலில் பதிவு செய்த பாடல் விதியின் விளையாட்டு என்ற திரைப்படத்திற்காக பாடப்பட்டது. தமிழில் மௌனமான நேரம், தென்றல் வந்து தீண்டும் போது என அவருடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என பல மொழிகளில் பாடியவர். 4 முறை தேசிய விருதுகள், பல மாநில அரசின் விருதுகள் என அவர் பெற்ற அங்கீகாரங்கள் ஏராளம். எம்.டி.எஸ். விஸ்வநாதன் முதல் இளையராஜா வரை அனைத்து பெரிய இசை மேதைகளின் விருப்பமான குரலாக அவர் இருந்தார். ஒரு கட்டத்தில் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில் அவர் திரைத்துறையிலிருந்து விலகிய போதும் இன்றும் ரசிகர்களின் இதயங்களில் அவர் பாடிய பாடல்கள் நீக்கமற நிறைந்திருக்கின்றன. இசை என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது ஒரு கலை என்பதை தன் குரலால் நிரூபித்தவர் எஸ். ஜானகி. அவர் பாடல்களை கேட்கும் போதெல்லாம் அந்த பழைய நினைவுகள் மீண்டும் உயிர் பெறும். தலைமுறைகள் மாறினாலும் ஜானகி என்ற பெயர் இசை வரலாற்றில் என்றென்றும் அழியாமல் நிலைத்திருக்கும். இசையின் தேவதைக்கு நமது ஆழ்ந்த இரங்கல்கள்.